என்னடி ரேவதி, உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம்தான். தயக்கப்படாதீங்க. நீங்க இருந்த வீடு தான் இது. ரொம்ப வருஷம் ஆனதுனால வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம். இந்தாங்க காஃபி குடிங்க. என்ன தெரியுதா? இந்து. ரேவதி என்ன இந்து அக்கான்னு கூப்பிடலாம். பாலன் மாமாக்கு எல்லாமே அப்பா தான். என்ன நர்சிங் படிக்க வச்சதும் உங்க அப்பா தான். நான் பாஸ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மாமாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் வேலைக்கெல்லாம் போக வேணான்னு அப்பா சொல்லிட்டாரு. 1000 நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற புண்ணியம் பாலன் மாமாவை பார்த்துக்கிட்டாலே வந்துடும். அதான் சரின்னு எனக்கும் தோணுச்சு. உனக்கு இப்போவும் அந்த தயக்கம் போவே இல்லையா? இது உன்னோட சொந்த வீடு. அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் இருக்கோம்ல. நினைவு தெரிஞ்ச அப்பாவை முதல் தடவையாக பார்க்குறல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் தானே தங்கியிருந்தீங்க? ஆமாம். நர்சிங் படிக்கும் போது நானும் அப்படிதான். இந்த பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்துட்டு ஹாஸ்டல் போனப்ப முதல்ல என்னால் இருக்க முடியல. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்டது தானே? நீங்க வரீங்கன்னு சொன்னப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சிட்டிலேருந்து வரீங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிற ஒரு பொண்ணா இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க. நான் இவ்வளோ பேசியும் நீங்கள் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ரேவதி, ரேவதிமா, என்ன இங்கே நிற்கிறீங்க? அப்பா கூப்பிட்டது கேட்டீங்கல்ல? உனக்கு அம்மு ஞாபகம் இருக்கா? அம்மு அம்மு பார்க்கலாமா? இங்க பார். இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் உன்னோட அம்முக்கு எந்த பிரச்சனையும் வராம அப்பா பார்த்துக்கிட்ட. இந்தா, இனி நீ தான் பார்த்துக்கணும். முன்னாடி எப்பவும் இந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தான் நீ நடப்ப. நடக்கிறது மட்டுமா? தூங்குனா கூட இந்த அம்முவை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். தினமும் தலை சீவியுடனும் பொட்டு வச்சுடணும். எல்லாத்தையும் நீயும் நானும் சேர்ந்து தானே பண்ணுவோம். உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அப்பா உனக்கு கிஃப்டாக அனுப்புனது இந்த பொம்மையை தான். நீ எதையும் திறந்து பார்க்காதங்காட்டி அதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். இதோ இதெல்லாம் நீ திருப்பி அனுப்பின கிஃப்ட்டு. சாரி. அப்பா கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? ஒன்று வச்சுன்னு வச்சுக்க. இதோ இந்த தொட்டில தான் நீ கிடப்ப. உன்னை இதில் தூங்க வச்சுட்டு யசோதா படுப்பா. நீ எட்டி உதச்சி அழும்போது நான் உன்னை தூக்கிட்டு போய் வெளியே நிற்பேன். தெரிஞ்ச தாலாட்டு பாடி தூங்க வைப்பேன். நீ என் தூக்கத்தை எவ்வளோ கெடுத்துருக்கிற தெரியுமா குறும்புக்காரி? இதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு ஞாபகப்படுத்த என்னை யாரும் அனுமதிக்கலம்மா. அப்பா, நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க. கோபமா? நீ வந்துட்டேல, அதுவே எனக்கு போதும். பாட்டியம்மா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ எதையும் கேட்க வேண்டாம். என்ன இந்த கிழவிக்கு பைத்தியமா? உங்க அப்பனுக்கு தாண்டா பைத்தியம். போடா இங்கிருந்து. இது வைத்தியசாலையா? இல்ல, இது கல்லு கடை. என்ன வேணும்? சரி, இந்த பாலன் மேனன் வீட்டுக்கு எப்படி போறது? நடந்து போலாம், சைக்கிள்ல போலாம், பஸ்ல போலாம், எப்படி வேணாலும் போலாம். எனக்கு அங்க போகணுமே.
இந்த ஊர்ல பாலன் மேனன் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி போனாலும் பாலன் மேனன் இருப்பாரு. ஓ இப்படியா? இங்க வா இங்க வா. இப்படி போனாலும் பாலன் மேனன் இருப்பாரு. இப்படி போனாலும் ஒரு பாலன் மேனன் இருப்பாரு. நீ எந்த பாலன் மேனன் வீட்டுக்கு போகணும்? 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவர். அப்படியா? பக்கவாதம் வந்திருக்குதா? அது எனக்கு தெரியாது. அப்போ வாதம் வந்திருக்குது. அதுக்கு நான் தான் வைத்தியம் பண்ணேன். ஓ அப்போ அதுக்கப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சா? ஆமா, அதுக்கப்புறம் தான் குணமானது. நீங்க யாரு? நான் வந்து இல்ல, நீ எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? அது கீழே வைக்காதீங்க, எடுங்க, கையில் எடுங்க. என்னோட மூத்த மாமா ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட அண்ணன் பையன். அந்த அண்ணன் பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணனோட பையனுக்கு ஒரு வகையில உறவுக்காரன், அவனோட பையன். அந்த பையனோட பையனுக்கு நீ பையன். அதேதான், நெருங்கிய சொந்தம் போல இருக்கு. என்னையா அது? நீ ஒண்ணு பண்ணு, இப்படியே இந்த பக்கம் போ, அப்புறம் இப்படியே போயிடுங்க. பயங்கர தமாஸ்காரர். தமாஸ் பண்ணல, காரணமா தான் சொன்னேன். பைத்தியம் பிடிச்சா என்ன பண்றது? பாலண்ணா, பாலண்ணனுக்கு என்ன யாருன்னு தெரியலையா? இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டேன், நீங்களே தான். உங்களுக்கு 2 அட்டாக் வந்திருக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கா? ஐயப்பன் பிள்ளை. என்னது ஐயப்பன் பிள்ளையா? ஐயோ பாலண்ணா, நீங்க மாறவே இல்லை. சின்ன வயசுல பார்த்தா அதே முகம்தான் உங்களுக்கு. யாருன்னு தெரியலையே. எப்படி தெரியும்? பார்த்து எவ்வளவு வருஷமாகுது. நாங்க ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிட்டவங்க. நான் இன்னைக்கும் யோசிப்பேன், அந்த குட்டமாமன் குளத்துல நீங்க எனக்கு நீச்சல் கத்து கொடுத்தீங்களே அதை, அப்புறம் சேகர் மாமா வீட்டுக்கு நீங்க என்ன தோல்ல தூக்கிட்டு போனீங்களே, எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, உடனடியா நான் நல்லா சோப்பு போட்டு குளிக்கணும். டயர்டா இருக்கு. நடந்து வந்ததுனால உடம்பு ரொம்ப வேதனை. வெந்நீர் கண்டிப்பா வேணும். உள்ள யாராவது இருக்காங்களா? தேவிமா. தேவிக்குட்டி. யார் இந்த ஆளு? நானும் அதான் யோசிக்கிறேன். ஆனால் இவர் சொன்ன பேரெல்லாம் எனக்கு வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க தான். ஆனால் இவர் யாரு? அப்புறம் ஏன் வில்ல விடுறீங்க? வேண்டாம் வேண்டாம் ஐயப்பன் பிள்ளை. இன்னைக்கு என் பொண்ணு திரும்பி வந்த நாள். இன்னைக்கு யாரையும் நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். ஏ மாறாதே ஏ மாறாதே ஏ மாற்றாதே ஏ மாற்றாதே ஏ மாறாதே. நீங்க யாரு? என்ன மறந்துட்டியா? மறக்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையே. என்ன நீ இப்படி சொல்ற? இந்த இடுப்புல உட்கார வச்சு தேவி என்ன பூரம் காட்ட கூட்டி போனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வயசு 40 ஆச்சு. எனக்கு 26 ஆகல. அப்ப தேவி குட்டியை இந்த இடுப்புல வச்சு நான் தான் பூரம் பார்க்க கூட்டிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு இந்த இப்படி நடந்தே வந்ததுனால உடம்பெல்லாம் ஒரே வேதனை. சுடுதண்ணி வேணும், நான் குளிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி உள்ள இருக்கு. இந்த கோபம் இப்ப தேவையா தேவி குட்டி? ஹலோ, கொஞ்சம் நில்லு. எங்க போற? உள்ளதான். ஏன்? நீ யாருன்னே சொல்லவே இல்லையே. நீங்க யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, அவருக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நீ ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னா அதை என்கிட்ட முதல்ல சொல்லு, நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன். அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் குறிப்பா சொல்லியிருக்காரு. அதிகம் பேசக்கூடாது அப்படின்னு டாக்டர் அவர்கிட்ட சொல்லியிருக்காருல்ல, அந்த டாக்டரே நான் தான். டாக்டர் மாதவன். புரியுதா? ரேவதி, இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் ஒரு 1.5 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பேன். சாதாரணமாக இதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாது. தப்பு இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எனக்கு எதுக்கு இப்போ ட்ரெஸ்? நீ போட்டுக்கதான். ஹாஸ்டலில் இருந்த பொண்ணுல உங்கள்கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். டவுனுக்கு போயிட்டு ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி மாதவனை அனுப்புனது நான் தான். எம்டி பாஸ் பண்ணி மான மரியாதையோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டாக்டருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பார்த்தீங்களா? நீ போய் இதில் என்ன ஒன்று போட்டுட்டு வா, நான் பார்க்குறேன். போ.
இந்த ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க நான் கடைக்கு போயிருந்தப்போ லேடிஸ் செக்ஷனில் நான் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ரெப்பு என் கையை பிடிச்சி இப்படி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் மாதவன் சொன்னான். எதுக்கு? கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும்னு. இந்து அக்கா கூப்பிட்றாங்க. சரியான ஆளை தான் நீங்க செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கீங்க. இங்க வா. பாத்தீங்களா, இதுக்குள்ள நானே போலாம். டாக்டர், டாக்டர், இன்னும் சில ட்ரெஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, தப்பு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஆவரேஜ் பார்த்தா சைஸ் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் நில்லுங்க. என்ன டாக்டர் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கால் ஃபுல்லா, குறிப்பா இந்த கால் முட்டியில பயங்கர வலி இருக்கு. இங்கே மம்மட்டி இருக்கா? என்னது? மம்மட்டி, கடப்பாரை அந்த மாதிரி. அது இருக்கு, நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யுங்க. அப்போ தான் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். அது சரி. ஆளப்பாரு. இந்தாங்க பால். இல்ல எனக்கு வேண்டாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு கிளாஸ் பால் எல்லாருக்கும் கொடுப்போம். இந்தாங்க. எனக்கு வேண்டாம் இந்து அக்கா, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. என்ன சொன்ன? முன்னாடி பாலை தவிர்த்து வேற எதுவும் குடிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணு இப்போ ஹாஸ்டலுக்கு போய் இல்லாத கெட்ட பழக்கத்தை பழகிட்டு வந்துட்டேன். இந்த குடி, என்ன ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன். குடி. நீங்க வந்து சொன்ன உடனே உங்க பொண்ணு கேட்டுட்டாலே. அதுதான் பாசன்னு சொல்லுவாங்க. என்னம்மா, டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப, தேவையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், படுத்து தூங்கு. இந்து, அந்த பெட்ஷீட் எங்க? என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வா, படுத்துக்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். கோயிலுக்கு உன்னையும் கூட்டிட்டு போய் விசேஷமான பூஜை பண்ணணும்னு நான் வேண்டியிருக்கிறேன். படுத்துக்க. இந்த ஜன்னலை திறந்து வைக்காத. விடிய காத்தால வர காத்து ரொம்ப குளிரும். பழக்கப்படாதவங்க ஹாஸ்பிட்டல் போறக்கு இது ஒன்னே போதும். தேவி அம்மா, நீ வாசல் பக்கத்துலயே இரு. அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நீ சரி. சின்ன பாப்பா, எங்க செல்ல பாப்பா, இந்தா கொதிக்க வச்ச ஜீரக தண்ணி, நைட்ல குடிக்க. இங்க வைக்கட்டுமா? உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா நான் இந்த வாசல் பக்கத்துல தான் இருப்பேன். தேவி குட்டின்னு முழுசா கூப்பிட வேண்டாம், அதுக்குள்ள நான் இங்க இருப்பேன். போகட்டுமா? தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, தானே. இந்தா, உனக்கு தூங்குற டைம் வந்துருச்சுன்னா படுத்துக்கோ. அப்ப நீங்க? நான் படுக்கிறதுக்கு மணி 12 ஆகும். பாலன் மாமாக்கு நைட்டு சாப்பிட வேண்டிய மருந்து கொடுக்கணும். ஓகே, குட் நைட். குட் நைட்.